தமிழறிதத்தின் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம். எமது யூடியூப் அலைவரிசையை பின்தொடர்வதன் மூலம் எம்மோடு இணைந்திருந்து இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்வையிடுங்கள். மணியை ஒலித்து நாம் புதிதாக வெளியிடும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம். தமிழர்தன் நுட்பியல் உலகாயம் இலங்கை இணையவழி உரையாடல் எண் 187, காலம் 27/9/2025, இரவு 7:30 இலங்கை நேரம். தலைப்பு: தமிழ் கல்வியும் செயற்கை நுண்ணறிவு அணுகுமுறைகளும். உரையாளர் திரு மா அன்புச்செல்வன், உதவி பேராசிரியர், தமிழ்துறை, பெருந்தலைவர், காமராஜர் கல்லூரி, காலித்தாழ்குப்பம், புதுச்சேரி. இப்பொழுது இந்த இணைப்பு செய்வது சீனா சரவணபானந்தன், செயலாளர், தமிழ் ஆகிய நான். இப்பொழுது அன்பு செல்வன் அவர்கள் தன்னை ஒரு சிறு விளம் அறிமுகம் செய்து உடனடியாக நிகழ்வை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இணைய வழியாக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் அன்பு தோழமைகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஐயா அவர்கள் கூறியது போல தமிழ்துறை பேராசிரியராக புதுச்சேரியில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நாம் இன்றைக்கு தமிழ் கல்வியும் செயற்கை நுண்ணறிவு அணுகுமுறைகளும் என்கின்ற தலைப்பு குறித்து ஒரு சிறு உரையாடலை நிகழ்த்தியிருக்கிறோம். இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற தொழில்நுட்ப உலகத்திலே பல்வேறு மாற்றங்களை நாம் சந்தித்து வருகின்ற இந்த வேளையிலே செயற்கை நுண்ணறிவு என்கின்ற அந்த ஒரு துறையானது நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இன்றைய நவீன யுகத்திலே கல்வி சார்ந்த செயல்பாடுகளை நாம் நிகழ்த்தும் போது கூட இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தினுடைய உள்ளீடு அல்லது பங்கேற்பு, அதனுடைய பாதிப்புகள், தாக்கங்கள் பற்றிய நிறைய சிந்தனைகள் இன்றைக்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்களிடமும் மாணவர்களிடமும் தொடர்ந்து இந்த உரையாடல் நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக அதை பற்றி கூடுதலாக விளக்குகின்ற ஒரு முகமாகத்தான் இந்த தலைப்பிலே இன்றைக்கு நான் உரையாற்ற இருக்கிறேன். இந்த உரையை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் மற்றும் இணைய வழியாக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழ் கூறு நல்லுலகத்திலே செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன என்று நாம் தனித்து விளக்க வேண்டிய ஒரு சூழலிலே இல்லை. இன்றைக்கு இணையத்தையும் கைபேசிகளையும் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நவீன யுகத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன என்கின்ற ஒரு புரிதல் பெரும்பாலானவர்களுக்கு முன்னமே இருக்கிறது என்கின்ற காரணத்தால் செயற்கை நுண்ணறிவு குறித்த அறிமுகத்தை மிக விரிவாக நிகழ்த்தாமல் ஒரு சில அடிப்படையான செய்திகளை மட்டும் நான் இங்கே சொல்லி செல்ல விரும்புகிறேன். ஏன் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்குள்ளே இந்த உலகம் சென்றிருக்கிறது என்று நாம் சிந்தித்தோமானால், மனிதன் எப்படி சிந்திக்கிறானோ அதே மாதிரியான ஒரு சிந்தனை துணை என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒரு தொழில்நுட்பத்தை நாம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோம். அது காலத்தினுடைய தேவையாகவும் உலகத்தினுடைய அறிவு வளர்ச்சியினுடைய வெளிப்பாடாகவும் இருக்கிறது. நம்மை போலவே சிந்திக்கக்கூடிய இயந்திரங்களை உருவாக்குவது என்பது மனித இனத்தினுடைய மிக நீண்ட நெடிய கால கனவு என்று சொல்லலாம். அதனுடைய ஒரு கூறுதான் இன்றைக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு என்கின்ற ஒரு பெயரிலே நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த சிந்தனை சார்ந்த செயல்பாடு என்று சொல்லலாம். மனிதன் காலம் காலமாக எத்தனையோ விஷயங்களை சிந்தித்து தன்னுடைய வரலாற்று பக்கங்களிலும் சரி, அறிவு பக்கங்களிலும் சரி சேமித்து வைத்திருக்கிறான். அப்படி சேமித்து வைக்கப்பட்டவற்றினுடைய அடிப்படையில இருந்து உருவானதுதான் இந்த செயற்கை நுண்ணறிவு என்கின்ற ஒரு தொழில்நுட்பம். இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்பது மேம்போக்காக நாம் பார்க்கின்ற பொழுது, மேம்போக்காக நாம் இதை பற்றி பேசுகின்ற பொழுது, ஏதோ கணிப்பொறியோ அல்லது ஒரு இயந்திரமோ தன்னளவிலே சிந்திக்க தொடங்கி விட்டது என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த சொல்லாட்சி வேண்டுமானால் செயற்கையாக நிகழ்கின்ற ஒரு நுண்ணறிவு அல்லது சிந்தனை செயல்பாடு என்பதாக ஒரு பொருளை தந்தால் சிந்திப்பது என்பது சாத்தியமில்லை. அப்படி என்றால் இது எப்படி நிகழ்கிறது என்று நாம் சற்று யோசித்தால், சற்று தொழில்நுட்ப ரீதியாக அணுகினால்,
இதற்கான ஒரு அடிப்படையான விஷயம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், ஆங்கிலத்திலே எல்எல்எம் என்று ஒன்றை குறிப்பிடுகிறார்கள். இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்பதே இயங்குவதற்கான அடிப்படையே இந்த எல்எல்எம் என்று சொல்லக்கூடிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடியூல் என்கின்ற ஒரு கட்டமைப்பு தான். இதுல நம்ம குறிப்பிடும் போதே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இதுல லாங்குவேஜ் என்கின்ற ஒரு சொல்லாட்சியை நாம் கையாளுகிறோம். ஏன் இந்த லாங்குவேஜ் என்கின்ற ஒரு சொல்லாட்சி பயன்படுத்தப்படுகிறது என்று பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கணிப்பொறிகளை எப்படி சிந்திக்கும்படியான ஒரு தொழில்நுட்பத்திற்கு மாற்றுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது மொழி சார்ந்த கூறுகள் தான். கணிப்பொறிக்கும் இன்றைக்கு நான் பேசுகின்ற இந்த தலைப்பிற்கும் மொழிக்கும் உள்ள தொடர்பை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். இந்த இயந்திரங்கள் சிந்திப்பதற்கு அடிப்படை விஷயமே மொழி கூறுகள் தான். மொழி கூறுகளினுடைய அடிப்படையிலே தான் இன்றைக்கு கணிப்பொறிகள் இந்த மாதிரியான சிந்தனை சார்ந்த செயல்பாட்டிற்குள்ளே செல்லுகின்றன. குறிப்பாக ஒரு ஒரு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மொழியிலே இருக்கக்கூடிய பல லட்சம் கோடி தரவுகளை அந்த கணிப்பொறி வல்லுநர்கள் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு மொழியிலும் இருக்கக்கூடிய இது மாதிரியான தரவுகளை, அது சொல் தரவுகளாக, அவர்களுடைய மொழியிலே இருக்கக்கூடிய தொடர் தரவுகளாக, பொருண்மை தரவுகளாக, இப்படியாக ஒரு மொழியிலே இருக்கக்கூடிய கோடான கோடி தரவுகளை ஒரு கணிப்பொறி வல்லுநர்கள் தருகிறார்கள். இந்த தரவுகளைத்தான், ஒரு மொழி சார்ந்த கட்டமைப்பைத்தான், அந்த தரவுகளினுடைய தொகுப்பைத்தான் ஆங்கிலத்தில் மைக்கை அன்மியூட் பண்ணுவோம். இந்த மாதிரியான ஒரு பெருந்திரளான மொழி சார்ந்த தரவுகளை அடிப்படையாக கொண்டு இயந்திரங்கள் சிந்திப்பதை போன்ற ஒரு அமைப்பை கணிப்பொறி வல்லுநர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இதில் இருக்கக்கூடிய மிக நுட்பமான ஒரு அறிவியல் அல்லது தொழில்நுட்பம் என்னவென்று கேட்டால், இந்த கணிப்பொறியிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பெருந்திரளான கணிப்பொறி மொழி சார்ந்த கூறுகள், தரவுகள் என்பது அது கொடுக்கப்பட்ட விதத்தின் அடிப்படையிலே மீண்டும் மீண்டும் அதுவே செப்பம் செய்து கொள்ளுகின்ற விதத்திலே, ஆங்கிலத்தில் அப்டேட் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அதை செப்பம் செய்து கொண்டு வளர்த்து கொள்ளுகின்ற புதிய புதிய செய்திகளை தேடி இணைத்து கொள்ளுகின்ற விதத்திலே இந்த தொழில்நுட்பம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தினுடைய சிறப்பு அல்லது தனித்தன்மை என்று சொல்லலாம். அதிலே ஓரளவுக்கு நாம் வேண்டிய தரவுகளை இணைத்த பிறகு, அதிலே நாம் வேண்டிய தரவுகளை பொதித்த பிறகு, அது மேலும் மேலும் புதிய தரவுகளை அந்த மொழியிலிருந்தும் பிற மொழி கூறுகளிலிருந்தும் செய்திகளை, தரவுகளை இணைத்து கொண்டே செல்லுகிறது. அதனால்தான் நாம் இன்றைக்கு கையாளுகின்ற பல செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் எல்லாம் ஒவ்வொரு மாதத்திற்குள்ளும் ஓரிரு மாதத்திற்குள்ளுக்குள் கூட அடுத்த அப்டேட் என்று சொல்லக்கூடிய அடுத்த நிலையை நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். அந்த நிலையிலே இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்பதை பற்றிய ஒரு சில அடிப்படையான செய்திகளை நாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாம் அன்றாட வாழ்க்கையிலே எல்லோருமே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த கூறுகளை இருக்கிறோம். தவிர்க்க முடியாததாக இந்த அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது நம்மிடையே இருக்கிறது என்று பார்க்கிறோம்.
இதனுடைய பயன்பாடுகள் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு 2025ஆம் ஆண்டிலே இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்பது எல்லோராலும் விதந்து போற்றக்கூடிய, பாராட்டக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக வளர்ந்திருந்தாலும், இதனுடைய கூறுகள், ஆரம்ப கட்ட கூறுகள், அதனுடைய அடிப்படைகள் நம்முடைய பல ஆண்டுகளுக்கு முன்பேயே பல கூறுகளிலே வெளிவந்திருக்கிறதை நம்மை பார்க்க முடிகிறது. அதெல்லாம் சிறு சிறு பகுதிகளாக வெளிவந்திருக்கின்றன. இதனுடைய பயன்பாடு என்று பார்க்கின்ற பொழுது மருத்துவ துறையிலே ஆரம்ப காலகட்டத்திலே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு நோய் கூறுகளை அடையாளம் காணுகின்ற முயற்சி என்பது நடந்திருக்கிறது. அதன் பிறகு உங்களுக்கெல்லாம் அமெரிக்காவிலே டெஸ்லா என்கின்ற நிறுவனம் பற்றிய அறிமுகம் இருக்கும். அதிலே தானியங்கி கார்களை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். இந்த தானியங்கி கார்கள் சாலையினுடைய வரைபடங்களை அதனோடு இணைத்துக் கொண்டு தன்னை சுற்றி செல்லுகின்ற வாகனங்களை அளவீடு செய்து சாலையினுடைய அமைப்பை புரிந்து கொண்டு இது மாதிரியான ஒரு நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே போல கல்வியிலும் சரி, மொழி சார்ந்த செயல்பாடுகளிலும் சரி, இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, பயனை அளித்திருக்கிறது என்று சொல்லலாம். அடுத்ததாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில முன்னணி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் என்று சொன்னால், முன்பு கூகுள் பார்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பம் இன்றைக்கு ஜெமினை என்கின்ற ஒரு பெயரிலே இன்றைக்கு எல்லோரும் பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக மாறி இருக்கிறது. பொதுவாக ஜெமினை என்பது கூகுளினுடைய அந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த சேட்பாட்ஸ் என்று சொல்வார்கள். இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திலே அது ஒரு இணையதளம் சார்ந்தோ அல்லது ஒரு கணிப்பொறி சார்ந்தோ அல்லது கணிப்பொறி அல்லாத சில சாதனங்களில் கூட இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இருந்தாலும் அது எப்பொழுது சேட்பாட்ஸ் என்று சொல்லக்கூடிய உரையாடல்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு இணையதளமாக, ஒரு ஆப் என்று சொல்லக்கூடிய அந்த நம்முடைய மொபைல் போனுக்கு எப்பொழுது வந்ததோ, கைபேசிகளுக்குள்ளே இது எப்பொழுது வந்ததோ, சேட்பாட் என்று சொல்லக்கூடிய வடிவிலே எப்பொழுது இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வந்ததோ, அதன் பிறகுதான் இதனுடைய செல்வாக்கு என்பதும், இது குறித்த புரிதல் என்பதும், இது பொதுமக்களை சென்றடைந்த அந்த கூறு என்பதும் கூகுள் நிறுவனம் பொதுமக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு சேட்பாட் என்று சொல்லக்கூடிய உரை நிகழ்த்தக்கூடிய ஒரு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு கருவியாக இருக்கிறது. பலரும் ChatGPT என்கின்ற ஒரு அந்த சேட்டபாட்டையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திலே. இதில் இந்த ChatGPT என்பதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது OpenAI என்கின்ற ஒரு நிறுவனத்தால் நிகழ்த்தப்படுகிறது. கொடுக்கப்பட்ட ஒரு AI தொழில்நுட்பம். இந்த OpenAI அப்படிங்கிறது நம் உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் இந்த ஃப்ரீ சோர்ஸ், ஓப்பன் சோர்ஸ் மாதிரியான செயல்பாடுகளிலே ஆர்வம் கொண்ட பலராலும் இது முன்னெடுக்கப்படுகிறது. எல்லாவற்றையுமே நாம் விலை கொடுத்து வாங்க வேண்டிய அல்லது எல்லாவற்றுக்கும் ஒரு விலை கூவி விற்கக்கூடிய இந்த வியாபார சந்தை சார்ந்த உலகத்திலே அறிவியலை, தொழில்நுட்பத்தை சாமானிய மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிலையிலே ஓப்பன் சோர்ஸ் கிடைக்கக்கூடிய மென்பொருளினுடைய பங்கு என்பது இன்றைய காலகட்டத்திலே மிக முக்கியமானதாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே OpenAI என்கின்ற நிறுவனம் தான் இந்த ChatGPT என்கின்ற ஒரு கருவியை நமக்கு பயன்பாட்டிற்கு இன்றைக்கு தந்திருக்கிறது. அதே போல மைக்ரோசாஃப்டினுடைய கோபைலட் என்கின்ற ஒரு சேட்பாட்டும் சரி, குயில்பாட் என்கின்ற ஒரு இந்த உரை நிகழ்த்துகின்ற இதுவும் சரி, இது இல்லாமல் வேறு சில தொழில்நுட்பங்களும் வேறு சில இணையதளங்களும் இந்த சேட்பாட்டை தருகின்றன. குறிப்பாக கிளாட் என்கின்ற ஒரு தொழில்நுட்பம் இருக்கிறது. கிளாடும் இந்த இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வழங்குகிறது. இது ஒவ்வொன்றுத்திற்கும் ஒரு சில தனித்தன்மைகள் இருக்கின்றன. இப்ப நீங்க செயல்பாட்டிலே நீங்கள் இறங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க கிளாட் AI என்கின்ற ஒரு இணையதள பக்கத்துக்கு போகலாம். எனக்கு வீட்டில் என்னுடைய கணிப்பொறி சார்ந்து என்னுடைய கோப்புகளை ஒழுங்கு செய்து கொள்வதற்கு எனக்கு ஒரு மென்பொருள் வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால், அதற்கு நீங்கள் ChatGPT-யை விடவும் அல்லது ஜெமினியை விடவும் கிளாட் AI என்கின்ற ஒரு தொழில்நுட்பம்
அந்த அந்த ஒரு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மிக சிறப்பாக செயல்படுகிறது. இந்த மாதிரி இன்றைக்கு நமக்கு பல்வேறு வகையான இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தாலும், எந்த அமைப்பை, எந்த தொழில்நுட்பத்தை எதற்கு பயன்படுத்துவது? கவிதைகளை வேண்டும் என்று சொன்னால், கட்டுரைகள் வேண்டும் என்று சொன்னால், எந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது? அதே மாதிரி மொழி சார்ந்த கூறுகளுக்கு, அதுவும் குறிப்பாக ஆய்வு கட்டுரைகள், ஆய்வு சார்ந்த மொழியையும் ஆய்வையும் இணைத்து பார்க்கக்கூடிய சில பகுதிகளுக்கு ஜெமினை மாதிரியான தொழில்நுட்பங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன. இதை நாம் தொடர்ச்சியாக வெவ்வேறு வகையான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துகின்ற பொழுதுதான் நமக்கு இதிலே எந்த கேள்விகளுக்கு, எந்த பகுதிக்கு எந்த தொழில்நுட்பம் மிக நெருக்கமாக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது ஒரு தனிப்பட்ட அனுபவம் சார்ந்த விஷயமாகத்தான் நாம் இதை பார்க்க முடிகிறது. அதனால் நமக்கு இன்றைக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு வகையான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் நாம் தொடர்ச்சியாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இதன் மூலமாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்ற ஒரு விஷயம். அடுத்ததாக இதில் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்த போகிறோம் என்று சொன்னால், அதில் இருக்கக்கூடிய நுட்பமே, அதில் இருக்கக்கூடிய தனித்தன்மையே என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ப்ராம்ப்ட் என்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவதுதான். ப்ராம்ப்ட் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திலே இருக்கக்கூடியவர்கள், செயல்படக்கூடியவர்கள் மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சொல் இந்த ப்ராம்ப்ட் என்பது. அதாவது நாம் அந்த கணிப்பொறி மென்பொருளிடம் நாம் என்ன மாதிரியான கேள்வியை கேட்கிறோம், அந்த கேள்வியை எப்படி கேட்கிறோம் என்பதுதான் இந்த ப்ராம்ப்ட் என்பது. இதை சமீபத்திலே கூட நான் ஒரு பயிலரங்கத்திலே பங்கேற்பதற்காக பார்த்த பொழுது ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்றே இதை குறிப்பிடுகிறார்கள். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்ற ஒரு சொல் நவீன காலகட்டத்திலே அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்பது நாம் ஒரு ஏஐ தொழில்நுட்பத்திலே, இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திலே நாம் நமக்கான விஷயத்தை எப்படி பெறுவது, என்ன சொல்லாட்சிகளை பயன்படுத்தி பெறுவது, எதை கேட்டால் இது எப்படி பதில் தரும் என்பது பற்றி நாம் அறிந்து கொள்வதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்று சொல்லப்படுகிறது. யார் ஒருவரால் சரியாக ப்ராம்ப்ட் எழுதப்படுகிறதோ, யார் ஒருவரால் சரியான கேள்வி கேட்கப்படுகிறதோ, அவருக்கு தான் சரியான விடை கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்பது எந்த தகவலை கேட்டாலும் சொல்லும் என்பது ஒரு பொது நிலையிலே ஒரு உண்மையாக இருந்தாலும், நமக்கு எது தேவை என்பதை அது குறித்த தெளிவு நமக்கு முதலில் வேண்டும். அதனால் நாம் கொடுக்கின்ற கட்டளை அல்லது கேள்விதான் இங்கே முதன்மைப்படுத்தப்படுகிறது. அதைத்தான் நாம் ப்ராம்ப்ட் என்று சொல்லுகிறோம். நாம் கேட்கின்ற கேள்வியை எப்படியெல்லாம் நம்மால் வரையறை செய்து கொள்ள முடியும், நாம் எதிர்பார்க்கின்ற விடையை நோக்கி எப்படியெல்லாம் வரையறை செய்து கொள்ள முடியும் என்பதை நாம் மனதிற்குள்ளேயோ அல்லது நாம் ஒரு செயல் திட்டம் மாதிரியோ உருவாக்கி கொண்டுதான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திடம் நம்முடைய கேள்வியை முன்வைக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னவென்று கேட்டால், பல செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் என்பது இலவசமாக நமக்கு இன்று கிடைத்தாலும், அதனுடைய வசதிகள், அதிலே கொடுக்கப்படுகின்ற வசதிகளினுடைய அளவு என்பது ஓரளவுக்கு ஒவ்வொருவருக்கும் ஏற்றார் போல மாறுகிறது. பணம் கட்டி அதை சப்ஸ்கிரைப் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அதை பணம் கட்டி சப்ஸ்கிரைப் செய்து பயன்படுத்தக்கூடியவர்களுக்கான வசதிகள் என்பது வேறு. சாதாரண சாமானியர்கள் இலவசமாக அதை பயன்படுத்துகின்ற பொழுது அதற்கு கிடைக்கின்ற வசதிகள் என்பது வேறாக இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்று சொன்னால், ஒரு விலையில்லாமல் பயன்படுத்தக்கூடிய ஒரு பயனாளர் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஒரு நாளைக்கு எத்தனை முறைதான் பயன்படுத்த முடியும், இவ்வளவு கேள்விகளைத்தான் கேட்க முடியும், இவ்வளவு செய்திகளைத்தான் பெற முடியும் என்று பல்வேறு வகையான வரையறைகள் இருக்கின்றன. அப்படியான வரையறைகள் இருக்கின்ற பொழுது நாம் கேட்கின்ற கேள்விகளையும், நாம் தேடுகின்ற விடைகளையும், பெற வேண்டிய செய்திகளையும் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்க முடிகிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கூர்மை செய்து கொள்ள முடிகிறதோ, அந்த அளவிற்கு நம்முடைய பயன்பாடு என்பது இருக்கும். எனவேதான் இந்த இடத்தில்தான் இந்த ப்ராம்ப்ட் கொடுக்கின்ற முறை என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. உதாரணத்துக்கு நமக்கு தேவையான விவரங்களை எது தேவை என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு இங்கே நான் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறேன். சங்க கேட்டால் வெறுமனே சங்க இலக்கிய
இலக்கியத்தில் காதல் பற்றிய செய்திகளை தரவும் என்று கேட்கக்கூடாது. சங்க இலக்கியத்திலே காதல் பற்றி இருக்கக்கூடிய கட்டுரை வேண்டும் என்றால் அது எவ்வளவு சொற்களுக்குள்ளே வேண்டும் என்பதை நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டுரை யாருக்கான கட்டுரையாக இருக்கிறது? அது ஒரு பள்ளி படிக்கின்ற மாணவனுக்கான கட்டுரையை நாம் கேட்கிறோமா? அல்லது மேல்நிலை பள்ளி படிக்கின்ற அதிலேயே மேல்நிலை பள்ளியில படிக்கின்ற மாணவனுக்கான கட்டுரையா? அல்லது கல்லூரி படிக்கின்ற மாணவருக்கான ஒரு கட்டுரையை நாம் தயார் செய்ய போகிறோமா? இந்த ஒரு புரிதலும் நமக்கு தேவை. அல்லது ஒரு ஆசிரியருக்கு, ஒரு பாடம் நடத்துகின்ற ஆசிரியர் அல்லது ஆய்வு மாணவர்கள் இந்த விஷயங்களையும் நாம் சேர்த்து தான் இந்த ப்ராம்ப்ட் ரைட்டிங்லே நாம் கேட்கின்ற கேள்வியிலே இருக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு கேள்வியை நாம் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திடம் கேட்கும் பொழுது நாம் எந்த இடத்திலே இருந்து அதை அணுகுகிறோம் என்பதை நாம் குறிப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது அதற்கேற்ற வகையிலே இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமானது நமக்கு விடைகளை தரக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் சில நேரங்களிலே அந்த ChatGPTயோ அல்லது ஜெமினி மாதிரியானவர்களுக்கோ ஒரு ஆசிரியராக நீங்கள் ஒரு கதாபாத்திரத்தை சித்தரித்துக் கொள்ளும்படியாக சொல்லிவிட்டால் அது ஒவ்வொரு தடவையும் அதை தன்னை ஒரு ஆசிரியர் நிலையிலிருந்தே நினைத்து கொண்டு ஆசிரியராக கற்பனை செய்து கொண்டு அதற்கேற்றாற் போலேயே விடை தருவதையும் நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. அது இல்லை என்று சொன்னால் அதை எடுத்து விடவும் முடியும். அதே மாதிரி நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்கோ எடுத்துக்காட்டுகளையும் அது தொடர்பாக கிடைக்கக்கூடிய பல்வேறு வகையான சான்றாதாரங்களையும் வேண்டும் என்றால் நாம் இணைத்து கொடுக்கும்படியாகவும் நாம் ப்ராம்ப்ட் எழுதுகின்ற பொழுதே நாம் கேள்வியை முன்வைக்கின்ற பொழுது இவற்றையெல்லாம் சேர்த்து கேட்கின்ற பட்சத்திலே நமக்கு ஒரே தடவையிலேயே நாம் என்ன எதிர்பார்த்து ஒரு கேள்வியை கேட்டோமோ அந்த கேள்வி என்பது நமக்கு சரியான விடையை நோக்கியதாக இருக்கும் என்பதிலே ஐயமில்லை. அடுத்ததாக நாம் இந்த ஒரு புரிதலுக்கு பிறகு கேள்வி எப்படி கேட்க வேண்டும், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திலே எப்படியான ஒரு வினாக்களை முன்வைக்க வேண்டும், வினாக்களை முன்வைப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, அதை எப்படி செம்மைப்படுத்துவது என்று பார்த்த பிறகு இந்த கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டிலே கல்வி சார்ந்த செயல்பாட்டிலே இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்பது எப்படியாக பணியாற்றி கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் இங்கே சற்று விரிவாக காணலாம். முக்கியமாக இங்கே நாம் பாடப்பொருள்களை தயாரிப்பதிலே இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்பது மிக முக்கியமாக நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் ஏதாவது ஒரு பொருண்மை சார்ந்து வகுப்பெடுக்க செல்லுகிறீர்கள். நாளைக்கு நீங்கள் ஒரு வகுப்பை எடுக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு ஒரு கட்டுரையாக தயாரித்து தர வேண்டும் என்று சொன்னாலோ அல்லது ஒரு வினாத்தாளை தயாரித்து தர வேண்டும் என்று சொன்னாலோ அல்லது மாணவர்களிடம் ஒரு வினாடி வினாவை நான் வகுப்பிலே நடத்த வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்து கொண்டு தர வேண்டும் என்று சொன்னாலோ நீங்கள் அதை அந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திடம் கேட்கலாம். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தோடு சேர்ந்து வேறொரு விடயமும் மிகச்சிறப்பாக வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் OCR என்று சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கக்கூடிய ஒரு கோப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்பது அதில் இருக்கக்கூடிய செய்திகளை படித்து புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றலை உடையதாக இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாக நான் புரிந்து கொள்கிறேன். ஒரு ஆசிரியர் தான் பாடம் நடத்த வேண்டிய பாடம் ஒரு 3 பக்கமோ 4 பக்கமோ இருக்கிறது என்று சொன்னால் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த 3-4 பக்கங்களை தன்னுடைய கைபேசியிலே போட்டோ எடுத்து புகைப்படம் எடுத்து அந்த 3-4 பக்கங்களை இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திலே கோப்பாக அந்த படங்களை இணைத்து விட்டு அந்த படங்களை இணைத்த பிறகு இந்த பாடத்திலே இருந்து எனக்கு ஒரு வினாத்தாள் வேண்டும் என்று கேட்டால் அந்த வினாத்தாளும் 2 மதிப்பெண் வினாக்கள் இத்தனை இருக்க வேண்டும், 5 மதிப்பெண் வினாக்கள் இத்தனை இருக்க வேண்டும், இத்தனை மதிப்பெண்ணுக்குரிய வினாத்தாள்களாக இருக்க வேண்டும், இந்த வகுப்பு மாணவர்களுக்கான வினாத்தாளாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் அந்த ப்ராம்ப்டை கொடுத்து கேட்டோம் என்று சொன்னால் அந்த பாடத்திலிருந்து ஒரு வினாத்தாளை தயார் செய்து கொடுக்கும். நம்ம போட்டோ எடுக்கின்ற அந்த புகைப்படத்தை அது புரிந்து கொள்ளுமா, அதுவும் தமிழிலே இருப்பதை புரிந்து கொள்ளுமா என்று கேட்டால் அதையும் இன்றைக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புரிந்து கொள்கிறது. இதற்கும் ஒரு படி மேலே போய் நீங்கள் ஒரு பாடக்குறிப்பை தயாரித்திருக்கிறீர்கள், உங்களுடைய சொந்த கையெழுத்திலே நீங்கள் அந்த பாடக்குறிப்பை எழுதி வைத்திரிய அந்த பாடக்குறிப்பை கூட நீங்கள் ஒரு புகைப்படம் எடுத்து இந்த
செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திலும் கொடுத்தால் அது அந்த பாடக்குறிப்பை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல வினாத்தாளை அமைப்பதோ அல்லது அதற்கேற்றாற் போல ஒரு வினாடி வினாவையோ அல்லது பாடத்திற்கான பிரசன்டேஷனை எப்படி காட்சிப்படுத்த போகிறோம் என்பதற்கான ஒரு தரவை உருவாக்குவதிலேயோ இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் மிக செம்மையாக செயல்படுகின்றன. நாம் கையெழுத்திலே எழுதியிருப்பதை கூட அது படித்து புரிந்து கொள்கிறது. ஆனால் இன்றைக்கு கையெழுத்து என்பது அழகாக, தெளிவாக, திருத்தமாக இருந்தால் அதை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் தமிழ் கையெழுத்தை படித்து புரிந்து கொள்வதிலே பெரிதாக சிக்கல் இல்லை. ஆனால் கையெழுத்து சற்று கிறுக்கலாகவோ செம்மையாக இல்லை என்று சொன்னால் அதை அது படித்து புரிந்து கொள்வதிலே சில சிக்கல் இருக்கிறது. அப்படியே அது படித்து தவறாக புரிந்து கொண்டிருந்தாலும் அதை நாம் கணிப்பொறியிலேயே போய் திருத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதாவது எடிட் ஆப்ஷன். இந்த நாம போட்டோ எடுத்து புகைப்படத்தை அப்லோட் செய்து அதை நாம் அதை படித்து புரிந்து கொண்ட பிறகு அது படித்து புரிந்து கொண்ட விஷயங்களை நாம் இது இப்படி தப்பா இருக்கிறது, இதை இப்படி மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதையும் மாற்றிவிடும். அந்த மாதிரியான சில நுட்பங்கள் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திலே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். தனியா இந்த ஆசிரியர்களுக்கான வகுப்பு அப்படிங்கிறதும் வகுப்பு பயன்பாடு என்பதை தாண்டி பல்வேறு கட்டுரைகளை உருவாக்கவும் பயன்படுகிறது. மாணவர்கள் ஒவ்வொருவரும் கற்றல் செயல்பாட்டிற்கு ஒரு படிக்கின்ற மாணவன் நான் ஒரு பாடத்தை படித்து முடித்து விட்டேன், இதிலிருந்து எப்படியெல்லாம் கேள்வி வரும் என்று ஒரு மாணவனுடைய கண்ணோட்டத்திலே இருந்து இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை தயார் செய்தால் கூட கேள்விகளை தயார் செய்து கொடுத்தால் கூட அது அதற்கான அந்த கண்ணோட்டத்திலே ஒரு மாணவனுடைய கண்ணோட்டத்தில் இருந்தும் அது வினாக்களையும் தேர்வு சார்ந்த விஷயங்களையும் தயார்படுத்தி கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஒரு பாடம் சம்பந்தப்பட்ட பாடம் தொடர்பான ஒரு தரவை ஒரு ஆசிரியர் தயாரிப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் என்பது அந்த ஆசிரியர் பணியில தொடர்ந்து இருப்பவர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் அது சார்ந்த பல்வேறு தரவுகளை இன்றைக்கு நாம் தயாரித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்றால் இன்றைக்கு ஆசிரியர்கள் தயார் செய்கின்ற தரவுகளுக்கும் இது மாதிரியான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தயார் செய்கின்ற தரவுகளுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், ஆசிரியர் தயார் செய்வதை போன்று இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இதுவரையில் தயார் செய்ததா என்று சிறப்பாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஆனால் ஆசிரியர்கள் பல நாள் செய்கின்ற வேலையை இது ஒரு சில நிமிடங்களிலே செய்து முடிக்கிறது. அது செய்து முடித்த பிறகு நாம் அந்த தரவுகளை ஒரு முறை சரிபார்த்தாலே போதும் என்கின்ற நிலையிலே இது நம்முடைய பணி சுமையை பல இடங்களிலே குறைத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே பார்க்க முடியும். இந்த கற்றல் செயல்பாட்டினுடைய இன்னொரு தனித்தன்மையாக நான் இன்னொரு மென்பொருள் பற்றி இந்த இடத்திலே உரையாடலாம் என்று இருக்கிறேன். இதே கூகுள் நிறுவனம் ஒரு மென்பொருளை நமக்கு வழங்குகிறது. அதுவும் ஒரு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தோடு இணைந்த ஒரு மென்பொருள் தான். இந்த மென்பொருளுக்கு பெயர் நோட்புக் LM என்பது. இது கூகுள் அக்கௌண்ட் யாரிடமாவது இருந்தால் அந்த கூகுள் அக்கௌண்டோடு இணைந்து இதுவும் இருக்கிறது. இது ஒரு செயலியாக கைபேசிகளிலும் கிடைக்கிறது. அதே சமயத்தில் இணையதள பக்கமாகவும் நமக்கு இது கிடைக்கிறது. இதனுடைய சிறப்பு என்ன? இன்றைக்கு நாம் ஜெமினை பற்றியோ ChatGPT பற்றியோ பார்க்கின்ற பொழுது அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நான் இவ்வளவு நேரம் சொல்லியிருந்தேன். அதில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் அப்லோட் செய்யலாம், எதை பற்றி வேண்டுமானாலும் கேள்விகள் கேட்கலாம். அது வினாக்களை அதற்கான விடைகளை அதெல்லாம் தொகுத்து தருகிறது என்பதை பற்றி நாம் இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஆனால் இந்த நோட்புக் LM என்பது இந்த ChatGPT மாதிரி கிடையாது, ஜெமினை மாதிரி கிடையாது. அதிலிருந்து மாறுபட்ட ஆனால் ஓரளவுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு செயலி என்று சொல்லலாம். இது ஒரு செயலியாக கைபேசிகளிலும் கிடைக்கிறது. அதை விடவும் கைபேசிகளில் பயன்படுத்துவதை விடவும் நீங்கள் கணிப்பொறியிலே இதை பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கிறது. இது இரண்டுக்கும் இவ்வளவு நேரம் நாம் பார்த்த மென்பொருளுக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், நீங்கள் ஏதாவது ஒரு செய்தியை ChatGPT-யிலோ அல்லது ஜெமினியிலேயோ நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால், உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய தரவுகளை அது தேடி கொண்டு வந்து அதிலே இருந்து செய்திகளை திரட்டி உங்களுக்கு ChatGPT-யோ ஜெமினியோ கொடுக்கும்.
ஆனால் இந்த நோட்புக் இல்லம் என்பது எப்படி என்று சொன்னால், மாணவர்களும் ஆசிரியர்களும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளை செய்வதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கின்ற, வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மென்பொருள். இது எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால், ஒரு ஆசிரியர் வகுப்பெடுக்க வேண்டும் என்று, நாளைக்கு ஏதோ ஒரு பாடத்தை வகுப்பெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவருடைய பாடத்தை அவர் ஒரு பிடிஎஃப் ஆகவோ அல்லது நான் முன்பே சொன்னது போல அந்த பாடங்களை எல்லாம் மொபைல் போனிலே போட்டோ எடுத்து, புகைப்படம் எடுத்து, அந்த புகைப்படங்களை ஒரு பிடிஎஃப் ஆக அல்லது ஒரு படமாக அவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் நாளைக்கு எடுக்கப் போகின்ற பாடத்தை இதிலே அப்லோட் செய்ய வேண்டும். நீங்கள் முதலாக ஒரு பக்கத்தை ஆரம்பிக்கிறீர்கள் என்று சொன்னால், அது முதலிலே எடுத்த உடனே இது போல தான் காட்டும். நீங்கள் உங்களுடைய பாடம் தொடர்பான சோர்ஸ் என்று சொல்லக்கூடிய மூல பொருளை, அது வந்து பாடப்புத்தகத்தினுடைய பக்கங்களாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு கட்டுரையாக இருக்கலாம், அல்லது நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கின்ற பாடக்குறிப்புகளாக இருக்கலாம். இதிலே ஏதாவது ஒன்றை நீங்கள் அப்லோட் செய்ய வேண்டும். இதனோடு இணைக்க வேண்டும். இதனுடைய சிறப்பம்சமாக நான் பார்ப்பது என்னவென்று சொன்னால், மற்ற மற்ற ChatGPT, ஜெமினி போன்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் உலகம் முழுவதிலும் இருந்து வரக்கூடிய செய்திகளை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கிறது. ஆனால் இந்த நோட்புக் எல்லாம் நாம் என்ன புத்தகத்தையோ அல்லது பாடத்தையோ பாடக்குறிப்பையோ அதற்கு கொடுக்கிறோமோ அதற்குள்ளே இருந்து மட்டுமே சிந்திக்கின்ற ஒரு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு இதிலே நான் என்னுடைய மாணவர்களுக்கு வகுப்பெடுப்பதற்காக புறப்பொருள் வெண்பாமாலை என்கின்ற ஒரு பாடத்தை நான் இதிலே இணைத்திருக்கிறேன். இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்குள்ளே இந்த பாடத்தை நான் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன். இந்த பக்கத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், புறப்பொருள் வெண்பாமாலைக்கான நோட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிடிஎஃப் ஃபைல் இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இன்னொரு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது பற்றிய ஒரு குறிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய இன்னொரு பக்கத்திலே வந்து முழுக்க ஸ்டுடியோ என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. 3 பகுதிகள் இங்கே செயல்படுகின்றன. ஒன்று சோர்ஸ். இந்த சோர்ஸ் என்பதுதான் நாம் என்ன பாடத்தை நடத்தப் போகிறோமோ அந்த பாடத்தை இந்த மென்பொருளுக்கு நாம் வழங்குகிறோம். அதுதான் சோர்ஸ். அடுத்ததாக இருக்கக்கூடியது சாட் என்கின்ற பகுதி வந்து அந்த பாடத்தை நீங்கள் இந்த மென்பொருளில் இணைத்த உடனேயே அது பற்றி முழுமையாக படித்து புரிந்து கொள்கிறது. இந்த மென்பொருள், இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தமிழிலே நீங்கள் கொடுத்தால் கூட, தமிழிலே இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப் பக்கம்தான். இதை முழுமையாக அது படித்து புரிந்து கொண்டு அதை நாம் எந்த மொழியிலே கேட்கிறோமோ அந்த மொழியிலே அது நமக்கு தருகிறது. குறிப்பாக அது டிஃபால்ட்டாக ஆங்கிலத்திலே கொடுத்து கொண்டு அதை பற்றி ஒரு அறிமுகத்தை முதலாக நமக்கு இங்கே வழங்குகிறது, இந்த சாட் என்கின்ற பகுதியிலே. அடுத்து பயன்படக்கூடிய ஒரு பகுதி எது என்று கேட்டால், இங்கே இருக்கக்கூடிய ஸ்டுடியோ என்கின்ற ஒரு பகுதி தான். இதிலே நாம் எந்த ஒரு பாடத்தை பற்றிய பாடத்தை நாம் இந்த இணையதள பக்கத்திலே கொடுத்திருக்கிறோமோ அது பற்றிய பல்வேறு செய்திகளை, பல்வேறு சாத்தியக்கூறுகளை இங்கே அது கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. அது பற்றிய ஆடியோ ஓவர்வியூ என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் கொடுக்கலாம். அதை ஒரு காட்சி படமாக மாற்றி மாணவர்களுக்கு காட்டுவதற்கும் பயன்படுத்தலாம். மைண்ட் மேப், இது வந்து ரொம்ப இன்றைக்கு கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு மிக அடிப்படையான ஒரு விஷயமாக இருப்பது மைண்ட் மேப். புறப்பொருள் வெண்பாமாலைக்கு நான் தயார் செய்த மைண்ட் மேப்பை மட்டும் உங்களுக்கு காட்டுகிறேன். இதுதான் வந்து புறப்பொருள் வெண்பாமாலை என்கின்ற பாடத்தை நான் நடத்துவதற்காக தயார் செய்து வைத்திருக்கின்ற ஒரு மைண்ட் மேப். இந்த மைண்ட் மேப்பை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இதில் நான் வந்து என்னிடம் இருந்த அந்த பிடிஎஃப் ஃபைலை நான் இணைத்து விட்டேன். இணைத்த உடனே அதை படித்து புரிந்து கொண்ட அந்த மென்பொருள் அதை எப்படியாக மாணவர்களுக்கு புரிய வைக்கலாம் என்கின்ற ஒரு வரைபடத்தை அதுவாக உருவாக்கி தந்திருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா, வெற்றித்திணை என்று நாம் இதில் இருக்கக்கூடிய புறப்பொருள் வெண்பாமாலை இங்கே இருக்கக்கூடிய பலருக்கும் தெரிந்திருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திணைகளையும், 12 திணைகளையும் இது ஒவ்வொரு தலைப்பாக மாற்றி இருக்கிறது. ஒவ்வொரு திணைகளுக்குள்ளேயும் அதில் என்ன செய்திகள் சொல்லப்படுகிறது என்பதை இந்த வரைபடம் நமக்கு காட்டுகிறது. வெற்றித்திணை என்று சொன்னால், அந்த வெற்றித்திணை என்பது
எந்த நிலத்தோடு தொடர்பு படுத்தப்படுகிறது. தொல்காப்பியம் வந்து ஒவ்வொரு புறத்தினையும் அகத்திணையோடு தொடர்புபடுத்தி சொல்லுவார். ஆனால் புறப்பொருள் மலை அது போல செய்வதில்லை. இருந்தாலும் அது எந்த நிலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது, அதற்கான பூ பற்றிய செய்தி, வெற்றி திணையிலே இருக்கக்கூடிய பகுதிகள் உட்பகுதிகள் என்னென்ன, வெற்றி திணையினுடைய மைய பொருண்மையாக ஆணிரை கவர்தல் என்பது இருக்கிறது என்பதையெல்லாம் சொல்லிவிட்டு இந்த வெற்றி திணைக்கு என்று சில விளக்கி சொல்லுகிறது. அடுத்து அதனுடைய விரிவாக பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளையும் வெற்றி அரவத்திலிருந்து விருட்சி என்று ஒவ்வொரு துறைகளையும் வெற்றி திணையினுடைய ஒவ்வொரு துறைகளையும் அது விளக்கி நமக்கு சொல்லுகிறது. இதை மாணவர்களிடம் நாம் காட்டுகின்ற பொழுது அல்லது படிக்கின்ற மாணவர்கள் இப்படியாக ஒரு பாடத்தை புரிந்து கொண்டு படிக்கின்ற பொழுது அவர்களுக்கு இன்னும் தெளிவான அதையும் தாண்டி இப்ப திடீரென்று உங்களுக்கு தலை தோற்றம் என்று சொன்னால் அல்லது பூசல் மாற்று என்று சொன்னால் என்ன என்ற ஒரு சந்தேகம் வருகிறது என்று சொன்னால், இந்த பூசல் மாற்று என்பதை நீங்கள் கிளிக் செய்த உடனேயே இந்த பூசல் மாற்று பற்றிய செய்தி என்ன, அதில் என்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதை அது நமக்கு கொண்டு வந்து சேகரித்து தருகிறது. நான் முன்பே சொன்னது போல ஒரு ChatGPT-யோ ஜெமினியோ இப்படியான செய்திகளை உங்களுக்கு கொடுக்கிறது என்று சொன்னால், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இது இந்த பூசல் மாற்று என்கின்ற ஒரே ஒரு பாடப்பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு அது பற்றி இருக்கக்கூடிய வெவ்வேறு இடங்களிலே சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாம் தொகுத்துதான் இங்கே வந்து நமக்கு அது கொடுக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த நோட்புக் எல்லாம் இதிலே நமக்கு நாம் எந்த ஒரு நோட்ஸை கொடுக்கிறோமோ, நாம் எந்த ஒரு பிடிஎஃப் கொடுக்கிறோமோ அந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய பகுதிகளை மட்டுமே இது நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்கிறது. இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் தான் என்ன பாடத்தை நடத்த வேண்டுமோ அதை மட்டும் ஒரு பாடப்பகுதிக்கு தேவையான தரவுகளாக மாற்றி வகுப்பிற்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்கள் ஒரு பாடத்திலே பாடம் சார்ந்து வெவ்வேறு பதிப்புகள் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நன்னூல்னு எடுத்துக்கிட்டாலே நன்னூல் வந்து பல்வேறு வெளியீடுகள் வந்திருக்கிறது. அதே மாதிரி இப்ப தொல்காப்பியம் என்று எடுத்துக்கொண்டால் தொல்காப்பியத்திற்கு பலர் உரை எழுதியிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு உரை தான் அங்கே பாடமாக இருக்கும். அப்பொழுது நமக்கு எது பாடமோ, எது சார்ந்து எந்த புத்தகம் நமக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை நாம் இதில் உள்ளீடு செய்தோம் என்று சொன்னால் அது பற்றிய செய்திகள், அது பற்றிய விளக்கங்கள் மட்டுமே நமக்கு கிடைக்கிறது. இதனால் பல தரவுகளை இன்றைக்கு வந்து நிறைய செய்திகள் கிடைப்பது என்பதே ஒரு ஆசிரியரையோ மாணவரையோ அசதிக்குள்ளாக்குவதாக இருக்கிறது. நிறைய செய்திகள் வந்து நமக்கு முன்னே வந்து கொட்டுகின்ற பொழுது அதிலிருந்து நமக்கான செய்திகளை, நமக்கான விஷயங்களை எப்படி தேடி எடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமாக இருக்கிறது. அதனால் அதை மாற்றுகின்ற வகையிலே இந்த நோட்புக் எல்லாம் என்கின்ற பகுதி நமக்கு பயன்படுகிறது என்பதாக பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்புக் எல்லாம் இன்னும் ஒவ்வொரு பகுதிகளையும் நாம் செயல்படுத்தி பார்க்க முடியும். ஆடியோ ஓவர்வியூ என்பது இதில் நான் அப்லோட் செய்திருக்கின்ற இந்த சோர்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சோர்ஸ். அதனால் வந்து இதில் ஆடியோ கிரியேட் செய்வதற்கு, ஆடியோவை வந்து உருவாக்குவதற்கு அது பல நேரங்கள் ஒரு அரை மணி நேரம் அளவிற்கு எடுத்துக்கொள்ளும். இந்த ஆடியோ ஓவர்வியூ என்ன செய்கிறது என்று கேட்டால், நாம் ஒரு பாடத்தை பயன்படுத்துகிறோம் அல்லது அதற்கு அப்லோட் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த பாடத்தை அது 2 நபர்கள், ஒரு ஆணும் பெண்ணும் உரையாடுவது போல மாற்றி நமக்கு கொடுக்கிறது. பொதுவாக நாம் இந்த மென்பொருள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பாடத்தை நாம் அது முழுவதுமாக வாசிக்கும், அது ஒரு பாடத்தை வாசிக்கும் என்ற மனநிலையிலே தான் நாம் புரிந்து கொள்வோம். ஆனால் நாம் கொடுத்திருக்கின்ற நோட்ஸை இந்த கணிப்பொறி வாசிக்கவில்லை. அதையும் தாண்டி இரண்டு பேர் பேசிக்கொண்டால் அந்த பாடம் தொடர்பான செய்திகளை பேசிக்கொண்டால் எப்படி இருக்கும்? வெற்றி திணைனா என்ன அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு பெண் குரலோ ஒரு ஆண் குரலோ பேச ஆரம்பித்து அது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி எதிர்பக்கத்திலிருந்து ஒரு ஆண் பேச ஆரம்பிப்பது போல ஒரு உரையாடலை போல 2 பேர் பேசுவதாக இந்த ஆடியோ ஓவர்வியூ என்பது நமக்கு கிடைக்கிறது. இது ஒரு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த குரல் வழியான ஒரு வகுப்பு தான். இதை வந்து தொலைதூரத்திலே பயணிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் வந்து காதுகளிலே மைக்ரோஃபோனை
போட்டுக்கொண்டு அந்த பாடம் தொடர்பான விஷயங்களை அவர்கள் படிக்க முடியவில்லை என்று சொன்னாலும் அவர்களுடைய காதுகளிலேயே கேட்டுக்கொண்டு பயணத்தின் போது கூட அந்த பாடப்பொருளை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொண்டு அதை பயன்படுத்த முடியும் என்பது இங்கே மிக ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்படியாக பல்வேறு விஷயங்களை வந்து நாம் இந்த பகுதியிலே பார்க்க முடிகிறது. நான் அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ் சார்ந்து சில விஷயங்களை உருவாக்கியிருந்தேன். அதுவும் இந்த பா அந்த நம்மால் கேட்கக்கூடிய வகையிலே ஆடியோ ஓவர்வியூவாக உருவாக்கி நாம் கேட்கக்கூடிய வகையிலே அதை வைத்திருந்தோம். நீங்கள் இந்த தொழில்நுட்பத்திற்குள்ளே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப சேட்டபாட்ஸ்க்குள்ளே நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால், அந்த மாணவர்களினுடைய விடைத்தாள்களை இது திருத்தியும் கொடுக்கும். திருத்தி கொடுக்கின்ற செயலி அன்புச்செல்வன் கூட பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். வினாத்தாள்களை தயாரிப்பதற்கும் சரி, விடைத்தாள்களை திருத்துவதற்கு கூட இது பயன்படுகிறது என்று நாம் இதுவரையில் பார்த்தோம். செய்கின்ற மாணவர்கள் கூட தகவல்களை நாம் விரைவாக தேடி பெறுவதற்கும், அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை தொகுத்து தருவதற்கும், இது தொடர்பான ஆவணங்கள் எங்கே கிடைக்கிறது, எங்கே இருக்கிறது என்று நாம் பார்ப்பதற்கு கூட இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்கின்ற மாணவர்கள் வந்து தங்களுடைய தயாரிப்புகளை இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அழகாக தயார் செய்து கொள்ள முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இப்பொழுது தமிழ்நாட்டிலே பிஜிடிஆர்பி என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் வேலைக்கான தேர்வுகளுக்கு பலரும் மாணவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நான் சாட்ஜிபிடி, ஜெமினி என்கின்ற 2 செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திலும் ஒரே கேள்வியை கேட்டிருக்கிறேன். அது எப்படியாக வந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு ப்ராம்ப்ட், அதற்கு கொடுக்கப்பட்ட ப்ராம்ப்ட் இதுதான். தமிழ்நாடு பிஜிடிஆர்பிக்கு தயார் செய்யும் வகையில் அந்த பிஜிடிஆர்பியினுடைய சிலபஸ்ல பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உட்தலைப்பை மட்டும் தயார் செய்வதற்கான ஒரு பாடக்குறிப்புகளை கொடுக்கும்படியாக நான் சாட்ஜிபிடியிடமும் கேட்டேன், ஜெமினை என்கின்ற அந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திடமும் கேட்டேன். அந்த பிஜிடிஆர்பி பாடத்திட்டத்துக்கான ஃபர்ஸ்ட் யூனிட்ல முதல் பகுதியில் இருக்கக்கூடிய முதல் அலகிலே இருக்கக்கூடிய முதல் தலைப்பு, ஒரே ஒரு தலைப்பு, தமிழின் தொன்மை, உயர்திணை செம்மொழி, காலந்தோறும் தமிழ் அப்படிங்கிற ஒரு பகுதி மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் அலகுல இருக்கிறது, முதல் அலகுல இருக்கிறது. அதற்கு சாட்ஜிபிடி வந்து கொடுத்த விடை என்பது இப்படியாக இருக்கிறது. அது வந்து வெறும் குறிப்புகளாக அது வந்து கொடுத்திருக்கிறது. அதில் எதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்பதை சொல்லி இருக்கிறது. இது வந்து காலந்தோறும் எப்படியெல்லாம் மாற்றம் அடைந்திருக்கிறது என்பதை பற்றி சாட்ஜிபிடி வந்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. கொடுத்துவிட்டு சாட்ஜிபிடி அதற்கு ஒரு மாதிரி வினாத்தாளையும் நமக்கு கொடுக்கிறது. மாதிரி வினாத்தாளை விடையோடு சேர்த்து கொடுக்கிறது. டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் என்றால் அது எப்படி இருக்கும் என்பதையும் கொடுக்கிறது. இதுதான் சாட்ஜிபிடி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட தலைப்புக்கான ஸ்டடி மெட்டீரியல் என்று சொல்வார்கள் இல்லையா, பாடம் சார்ந்த தரவுகள், பாடத்திற்கான தயாரிப்பு தரவுகளாக இவற்றை கொடுத்திருக்கிறது. இது வந்து சாட்ஜிபிடி கொடுத்திருக்கின்ற இந்த ப்ராம்ப்ட், நாம் கேள்வி கேட்ட, நாம் தேடிய இந்த கேள்விக்கான விடையாக கொடுத்திருக்கிறது. இப்பொழுது நாம் இதையே வந்து ஜெமினியிடம் இதே கேள்வியை கேட்கின்ற பொழுது அது எப்படியான ஒரு பதிலை கொடுக்கிறது என்பதையும் நீங்கள் அன்புச்செல்வன், நன்றி நன்றி. இது வந்து ஜெமினி நமக்கு அதே. நன்றி பேராசிரியர் அன்புச்செல்வன் அவர்களே. மிக சிறப்பான முறையில் முன்வைப்பை வைத்திருந்தீங்க. நோட்புக் lm.google.com ஒரு புதிய விஷயமாக நான் இன்றைக்கு அறிஞ்சு கொண்டேன். இதில் ப்ரெசன்டேஷன் தயாரிக்க முடியுமா, ஒரு மெட்டீரியலை கொடுத்து ப்ரெசன்டேஷன் தயாரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். கூகுளாக இருந்தாலும் சரி, சாட்ஜிபிடியாக இருந்தாலும் சரி, ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து 2-3 நிலைகளில் பார்க்கலாம். அவங்க வந்து கூகுள் ப்ரெசன்டேஷன் தயாரிக்க முடியாது.
அதே சமயத்துல ஸ்லைடு என்று சொல்லக்கூடிய இந்த மைக்ரோசாஃப்டோடைய ப்ரெசன்டேஷனையும் அது தயாரித்து கொடுக்காது. இப்போ நான் இன்றைக்கு வகுப்பில் இன்றைக்கு நான் பேசுவதற்கு நான் ஒரு ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? இது இந்த ஜெமினியால் தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ரெசன்டேஷன் தான். இப்பொழுது நான் கொடுத்திருந்த இந்த ப்ரெசன்டேஷன் முழுக்க முழுக்க ஜெமினியினுடைய உதவியோடு தயாரிக்கப்பட்டது தான். இதுக்கும் பேசோம் அப்படின்னாக்கா, இது ஒரு HTML ஃபைல். அதாவது ஒரு இணை வலைதள பக்கமாக அது உருவாக்கி தருமே தவிர, நாம் வழக்கமாக பயன்படுத்துகின்ற இந்த ஸ்லைடு அல்லது மைக்ரோசாஃப்ட் ப்ரெசன்டேஷனாக அது உருவாக்கி தராது. அதை விடவும் இந்த HTML ஃபைலாக உருவாக்கி தருவது என்பது நமக்கு சிறப்பான ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுப்பதற்கு பயன்படுகிறது. அது நீங்கள் ஜெமினை பயன்படுத்தும் போதே அது சொல்லுது, என்னால் ப்ரெசன்டேஷனாக ரெடி பண்ணி தர முடியாது, ஸ்லைடாக ரெடி பண்ணி தர முடியாது, ஆனால் வெப்பேஜாக அது தருகிறது. இந்த வெப்பேஜ் இந்த வெப்பேஜை நீங்கள் பயன்படுத்துவதற்கு இணையதளம் தேவையில்லை. நீங்கள் இந்த சோர்ஸ் கோடை நம்ம ஒரு ஃபைலாக சேவ் பண்ணிட்டோம்னாக்கா, அதை நீங்கள் இணையதளமே இல்லாமல் கூட வகுப்பறையில் மாணவர்களுக்கு நீங்கள் பிபிடி மாதிரி போட்டு வகுப்பை எடுக்கலாம். அதற்கு இது பயன்படுகிறது. இப்போ இன்றைக்கி நான் ப்ரெசென்ட் பண்ண முழு ப்ரெசன்டேஷனும் ஜெமினை தயாரித்து கொடுத்த ப்ரெசன்டேஷன் தான். அதில் சில மாற்றங்களை நான் மீண்டும் மீண்டும் சொல்லி திருத்தம் சொல்லி, இந்த படம் வேண்டாம், வேறு படம் வேண்டும் என்றெல்லாம் சில மாற்றங்களை செய்து நான் உருவாக்கி இருக்கிறேன். நன்றிங்க ஐயா வினாக். நன்றி நன்றி ப்ரொஃபஸர் அன்புச்செல்வன் அவர்களே. நன்றி. மிகவும் பெருமதியான ஒரு முன்வைப்பை நீங்க நடத்தியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. இலங்கேஸ்வரன் கதைக்கிறேன். வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, இதில் நீங்கள் சொன்ன செய்திகளில் முழுவதுமாக இலவசமாக பயன்படுத்தக்கூடியதையும் அல்லது ஒரு லிமிட் வரைக்கும் பயன்படுத்தி அதுக்கு பிறகு காசு செலுத்தி பயன்படுத்த வேண்டியதையும் வேறுபடுத்தி சொல்லுவீங்களா? முடியுமா ஐயா? ஐயா, முழுவதுமாக இலவசமாக பயன்படுத்தக்கூடிய மென்பொருளும் பணம் செலுத்தி பயன்படுத்தக்கூடிய மென்பொருளுக்குமான வித்தியாசம் கேட்குறீங்களா? எந்த செயலிகள் முழுவதும் இலவசம், எந்த செயலிகள் முழுவதும் பணம் செலுத்த வேண்டும்? ஐயா, உங்களுடைய பேச்சு விடுபட்டு கேட்குது. அவர் கேட்கிறார் என்னண்டா ஐயா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல ஃப்ரீயா செய்யக்கூடிய ஏதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது பே பண்ணி செய்யக்கூடியதை வேறுபடுத்த முடியுமான்னு கேட்கிறார். ஓப்பன் சோர்ஸா உள்ளது, இல்லாதது, அல்லது ஃப்ரீ சோர்ஸா உள்ளது. அதாங்க ஐயா, எல்லாமே இப்போ ஜெமினியா இருந்தாலும், சாட் ஜிபிடியாக இருந்தாலும், கோபைலட்டாக இருந்தாலும் எல்லாருமே பழைய வெர்ஷன். அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதமோ அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறையோ புது அப்டேட்ஸ் கொடுத்துட்றாங்க. இப்போ சாட் ஜிபிடியில் 5th வெர்ஷன் வருது அப்படின்னா, அவங்க 4.5 ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. 4.5 அப்படிங்கிற அந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா, சில பகுதி வரையிலும் நமக்கு அனுமதி இருக்கும். நம்ம சர்ச் பண்ணுறதுல இருக்கக்கூடியது, உருவாக்குறதுல இருக்கக்கூடியது, நம்ம ஒரு நாளைக்கு இத்தனை ப்ராம்ப்ட் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு எல்லை, இதில் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதுவே அப்கிரேடட் வெர்ஷன் போனீங்கன்னா, பேமெண்ட் வெர்ஷனுக்கு போனீங்கன்னாக்கா, இந்த கட்டுப்பாடுகள் இருக்காது. அதாவது வழங்குகின்ற சேவையினுடைய தன்மையில் எந்த வேறுபாடும் கிடையாது. ஆனால் நாம் எவ்வளவு கேள்விகளை கேட்டு தரவுகளை பெற முடியும் அப்படிங்கிறதுல தான் இந்த பெய்டு வெர்ஷனுக்கும் ஃப்ரீ வெர்ஷனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது இருக்கிறது. முற்றிலுமான இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஓஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, முழுக்க இலவசமாக ஓப்பன் சோர்ஸாக கிடைக்கக்கூடிய ஓஎஸ் நிறைய இருக்குது. லினக்ஸ் மாதிரி, உபுண்டு மாதிரியான சில ஓப்பன் சோர்சஸ் இருக்குது. ஆனால் இதுவரையிலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் 100% முழுமையாக இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஓப்பன் சோர்ஸ் அதாவது ஓப்பன் சோர்ஸ் ஏஐ அப்படிங்கிறது இல்லை. இந்த ஓப்பன் சோர்ஸ் ஏஐ நிறுவனமே வழங்கக்கூடிய இந்த சாட் ஜிபிடியில் கூட அவர்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அளவீடு வைத்திருக்கிறார்கள். அந்த அளவீட்டை தாண்டி
அவர்கள் வந்து நாம் அந்த விஷயங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் படத்தை வடிவமைப்பது, சில காட்சிகளை வடிவமைப்பது போன்ற செயல்பாடுகளுக்கு நாம் சென்றால் அதற்கும் அவங்க கட்டணம் வசூலிக்க தான் செய்கிறாங்க. அதனால எல்லைகள் நன்றி ஐயா. இலவசத்தில் எல்லைகள் நன்றி வரையறுக்கப்பட்டது. இன்னும் ஒரு வினா என்னிடம் விளம்புகிறது. அதாவது 2 கட்டுரைகளை அல்ல 2 பந்திகளை அல்ல 2 கவிதைகளை ஒப்பீடு செய்து அதன் மூலமாக ஒப்பீட்டு விளைவுகள், அதாவது ஒத்தகத்துகள் அல்லது ஒவ்வாமை வேறுபட்டுள்ள விடயங்கள் சம்பந்தமாக ஆய்வினை மேற்கொண்டு ஒரு வெளியீடுகளை பெற முடியுமா? அது வாய்ப்புகள் உள்ளனவா? எதில் உள்ள சொல்லுவீங்களா? நீங்க இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு வந்து நீங்க ஜெமினியே பயன்படுத்தலாம். ஆனா இதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் துல்லியமான தமிழ்ல வந்து ஒற்று மிகுமிடம் மிகா இடங்கள், இலக்கண பிழையை கண்டறிவது, இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல இன்னும் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்பது அந்த அளவுக்கு செம்மையாக வரல அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இணைய கல்விக்கழகம் சில மென்பொருள்களை உருவாக்கி இருக்கிறது. ஆங்கில மொழியில் உள்ள கட்டுரைகளை கம்பேரிசன் செய்து பார்க்க முடியுமா? கம்பேர் பண்ணி பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். ஒப்பீட்டு செய்து பார்க்க முடியும். அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஒப்பீட்டு செய்து பார்க்க முடியும். குறிப்பாக எந்த நீங்க வந்து அட்டாச் ஃபைல்ல போய் அதுல இணைச்சிட்டீங்க. ஜெமினியே வந்து தமிழ் சம்பந்தப்பட்ட கட்டுரைகளாக இருந்தால் 2மே தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நீங்க வந்து ஜெமினியை பயன்படுத்தலாம். இல்லை நீங்க ஆங்கிலத்தில் இருக்க ஒரு கட்டுரையை உங்களுக்கு தமிழ்ல கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அது வந்து மொழிபெயர்த்து உங்களுக்கு கொடுக்கும். இல்லை நீங்க ஒரு கட்டுரை வந்து ஒரு 30-35 பக்கம் இருக்கு, நான் அதனுடைய சுருக்கத்தை மட்டும் உடனடியாக ஒரு பக்கத்தில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, நோட்புக் எல்லாம் அப்படிங்கிற அந்த ஆப் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மென்பொருள். நன்றி ஐயா. அதுல இருக்கக்கூடிய சாராம்சத்தை மட்டும் உங்களுக்கு. நன்றி ஐயா, மிக ஆழமான விடயங்கள் எங்களோட நன்றியாக இருக்கு. நன்றி ஐயா, சந்தோஷம். வேறு வினாக்கள் இல்லையாயின் பேராசிரியர் அன்பு செல்வன் முத்தாய்ப்பாய் ஒரு 3 நிமிடங்கள் நீங்கள் பொதுவாக இல்லை உங்களோட தலைப்பை பற்றி பேசலாம். அந்தாக தங்க வடிவேல் செந்தூர் அவர்கள் நன்றி உரை கூறுவார். 187வது இணையவழி உரையாடலில் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். முதலாவதாக தமிழ் கல்வியும் செயற்கை நுண்ணறிவு என்ற செயற்கை நுண்ணறிவு அணுகுமுறைகளும் எனும் தலைப்பில் உரையாற்றிய உரையாளர் உதவி பேராசிரியர் திரு அன்பு செல்வன் அவர்களுக்கு மிகுந்த நன்றிகள். அதாவது அவர் வந்து நடைமுறை உதாரணங்களோடும் எப்படி இந்த செயற்கை நுண்ணறிவு கருவிகள் அதுக்கு உதாரணம், அடுத்தது அதில் எப்படி நாங்கள் எங்களுக்குரிய குறிப்புகளை தயாரிக்கிறது அப்படி நடைமுறை உதாரணங்களோடு மிகவும் சிறப்பாக உரையாடலை நிகழ்த்தியிருந்தார். ஆகவே அவருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த நிகழ்வினை தொடர்ச்சியாக ஒருங்கிணைப்பு செய்து வழங்கி வருகின்ற சரவணானந்தன் ஐயா, செயலாளர் தமிழரசன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இதில் இணைந்து வினாக்களை கேட்ட ஞானரட்னம் சார் மற்றும் இலங்கேசன் அவர்கள், இந்திரகுமாரி அவர்கள் ஆகியோருக்கும், அத்துடன் இதில் இணைந்து பார்வையாளராக இருந்த ஏனைய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அத்துடன் இதிலே தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற ஆர்வலர்கள் அனைவருக்கும் நன்றிகள். வழமை போல தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி வருகின்ற தமிழ் ஜேர்னல் அமைப்பினருக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் சனிக்கிழமைகளில் தமிழகத்தின் இணையவழி உரையாடல் தொடர்பான விவரங்களை தொடர்ச்சியாக ஒலிபரப்பி வருகின்ற இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தென்றல் அலைவரிசைக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக முன்னோட்ட காணொலிகளை சிறப்பாக தயாரித்து வழங்கி வருகின்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த கவிதை கணேசன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அத்துடன் இதில் வேறு யாருக்காவது நன்றிகளை கூறாதிருந்தால் அவர்களுக்கும் நன்றிகளை கூறி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை கூறி இதில் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகளில் பங்கேற்கின்ற மற்றும் உரையாளர்கள் மற்றும் நன்றி தெரிவிக்கின்றவர்கள் அனைவருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி செந்தூரன். இந்த உரையாடல் இத்துடன் நிறைவடைகின்றது. நாங்கள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே இணையலாம். இதிலே ஒருவர் கேட்டுள்ளார், அவர் தன்னுடைய பெயரை குறிப்பிடவில்லை. நான் பேராசிரியருடன் பேச முடியுமா, பேராசிரியரிடம் பேச முடியுமா என்பதை நான் அவருக்கு இந்த செய்தியையும் அனுப்பி அவர் ஒப்புதல் தந்தால் உங்களுக்கு அந்த தொடர்பை, அவர் தொடர் விளக்கத்தை தர முடியும் என்று கூறிக்கொண்டு இதிலே பொறுமையாக கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி இதிலே